ஹாய் லேர்னர்ஸ், வீடியோ பார்த்து முடிச்சுட்டு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ இன்றைக்கான சென்டென்சஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ், நான் உன்னை உடனே பார்க்க வேண்டும். நான் உன்னை உடனே பார்க்கணும், எனக்கு உன்னை உடனே பார்க்கணும் போல் இருக்குது, நான் உன்னை உடனே பார்க்கணும் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ இது இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம், கெஸ் பண்ணுங்கள். I want to see you immediately. I want to see you immediately. I want to see அப்படின்னா நான் பார்க்கணுன்னு ஆசைப்பட்றேன், நான் பார்க்க வேண்டும். See you நான் ஒன்றை பார்க்கணும். Immediately அப்படின்னா உடனே, நான் ஒன்றை உடனே பார்க்கணும். I want to see you immediately. நான் உன்னை உடனே பார்க்கணும்னு ஆசைப்பட்றேன், நான் உன்னை உடனே பார்க்கணும்னு விரும்புகிறேன். I want to see you immediately. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன் என்னென்னு பார்க்கலாம். அவங்க அவனை உடனே பார்க்கணும்னு ஆசைப்பட்டாங்க. அவங்க அவனை உடனே பார்க்கணும்னு ஆசைப்பட்டாங்க, அதனால தான் நான் அவங்கள கூப்பிட்டுட்டு வந்தேன். அவங்க அவனை உடனே பார்க்கணும்னு ஆசைப்பட்டாங்க அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? They wanted to see him immediately. They wanted to see him immediately. They wanted to see அப்படின்னா அவங்க பார்க்க ஆசைப்பட்டார்கள். They அப்படின்னா அவர்கள், wanted அப்படின்னா ஆசைப்பட்டாங்க. To see him அவனை பார்க்குறதுக்கு அவங்க ஆசைப்பட்டாங்க. Immediately உடனே, அவங்க அவனை உடனே பார்க்க ஆசைப்பட்டாங்க. They wanted to see him immediately. So next one, நீ அவனை உடனே பார்க்க வேண்டுமா? நீ அவனை உடனே பார்க்கணுமா? நீ அவனை உடனே பார்க்கணும்னு ஆசைப்படுறியா? நான் உன்னை அழைச்சிட்டு போகவா? நீ அவனை உடனே பார்க்கணுமா அப்படின்னு சொல்லி கேட்போம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி கேட்கலாம்? Do you want to see him immediately? Do you want to see him immediately? Do you want to see him? Do you want நீ ஆசைப்படுறியா? என்ன ஆசைப்படுறியா? நீ விரும்புறியா? To see him அவனை பார்க்கறதுக்கு நீ ஆசைப்படுறியா? Do you want to see him? Next one, எனக்கு அவனை பார்க்கறதுக்கு விருப்பம் இல்லை. எனக்கு அவனை பார்க்கறதுக்கு விருப்பம் இல்லை, அவனை பார்க்க நான் விருப்பப்படலை அப்படின்லாம் சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? I don't want to see him. I don't want to see him. I don't want நான் விருப்பப்படலை. To see him அவனை பார்க்கறதுக்கு நான் விருப்பப்படலை. I don't want to see him. அவனை பார்க்கறதுக்கு நீ விருப்பப்படலையா? நீ அவனை பார்க்க வேண்டாமா? உனக்கு அவனை பார்க்க விருப்பம் இல்லையா? நீ அவனை பார்க்க வேணாமா அப்படின்னு சொல்லி நெகட்டிவாக கொஸ்டின் கேட்குறோம். ஸோ இதை இங்கிலீஷ் எப்படி கேட்கலாம்? Don't you want to see him? Don't you want to see him? Don't you want உனக்கு விருப்பம் இல்லையா? To see him அவனை பார்க்கறதுக்கு உனக்கு விருப்பம் இல்லையா? Don't you want to see him? ஸோ நெக்ஸ்ட் ஒன் என்னென்னு பார்க்கலாம். அவனை பார்ப்பதற்கு நான் ஒரு நாள் முழுக்க காத்திருந்தேன். அவனை பார்க்கறதுக்கு நான் ஒரு நாள் ஃபுல்லாக வெயிட் பண்ணிட்டு இருந்தேன், ஆனால் அவன் வரவே இல்லை அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? I was waiting for the whole day to see him. I was waiting for the whole day to see him. I was waiting அப்படின்னா நான் காத்திருந்தேன். I was ஏன் வந்திருக்கு? பாஸ்ட் கண்டினியூஸ். ஸோ வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ பாஸ்ட்டில் சொல்கிறோம், ஓகேவா? ஸோ முன்னாடியே நடந்திருக்கு. நான் நேற்று நடந்திருக்குன்னு வச்சுப்போமே, நேற்று ஃபுல்லாக நான் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன் அப்படின்னு நேற்று நடந்ததை பற்றி சொல்கிறோம். ஸோ நேற்று நடந்ததுன்னா அது பாஸ்ட். ஸோ அதனால் வாஸ் கண்டினியூஸ் ஐஎன்ஜி யூஸ் பண்ணணும். ஸோ வாஸ் போட்டு வேர்ப் பக்கத்தில் ஐஎன்ஜி யூஸ் பண்ணணும். ஸோ ஐ வாஸ் வெயிட்டிங். ஸோ இதுவே இப்போ நான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன், அவனை பார்க்குறதுக்கு நான் இப்போ வெயிட் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு சொல்லணுன்னா ஐ எம் வெயிட்டிங் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ நேற்று, ஸோ பாஸ்டில், அதனால் ஐ வாஸ் வெயிட்டிங் ஃபார் த ஹோல் டே ஒரு நாள் முழுக்க நான் காத்திருந்தேன். எதுக்கு? அவனை பார்ப்பதற்கு. டு see him அவனை பார்க்குறதுக்கு நான் ஒரு நாள் முழுக்க காத்திருந்தேன். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன் என்னென்னு பார்க்கலாம். அவனை பார்ப்பதற்கு நீ ஒரு நாள் முழுக்க காத்திருந்தாயா? அவனை பார்க்கறதுக்காக நீ ஒரு நாள் முழுக்க வெயிட் பண்ணிட்டு இருந்தியா அப்படின்னு சொல்லி கேட்போம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி கேட்கலாம்? Were you waiting for the whole day to see him? Were you waiting for the whole day
to see him. Were you waiting? நீ காத்திருந்தாயா? ஸோ ஆர் யூ வெயிட்டிங் அப்படின்னா நீ காத்துட்ருக்கியா? இதுவே காத்து கொண்டு இருந்தாயா பாஸ்ட்டில், அதனால் வேர் யூ வெயிட்டிங். ஃபார் த ஹோல் டே ஒரு நாள் முழுக்க. டு see him அவனை பார்க்குறதுக்கு நீ ஒரு நாள் முழுக்க காத்திருந்தியா? வேர் யூ வெயிட்டிங் ஃபார் த ஹோல் டே டு see him. நெக்ஸ்ட் ஒன், நான் ரொம்ப நேரம் காத்திருக்க மாட்டேன். நான் ரொம்ப நேரம் வெயிட் பண்ண மாட்டேன், சீக்கிரம் வந்துடு. நீ சீக்கிரம் வந்தால் தான் நம்ம போகலாம், நான் ரொம்ப நேரம் வெயிட் பண்ண மாட்டேன், நீ வரலன்னா நான் போயிடுவேன் அப்படின்லாம் சொல்லுவோம் இல்லையா. நான் ரொம்ப நேரம் காத்திருக்க மாட்டேன். ஸோ இதே இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம்? வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள், ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் ஒன் என்னென்னு பார்க்கலாம். அவனுடைய நண்பர்களை அவன் வீட்டிற்கு அழைத்து வருகிறான். அவன் இன்றைக்கி அவனோட ஃப்ரெண்ட்ஸை வீட்டுக்கு அழைச்சிட்டு வரேன்னு சொல்லியிருக்கான். அவனோட ஃப்ரெண்ட்ஸை இன்றைக்கி அவன் வீட்டுக்கு அழைச்சிட்டு வரான் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ இதை இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம், கெஸ் பண்ணுங்கள். He is bringing his friends home. He is bringing his friends home. He is bringing அப்படின்னா அவன் அழைச்சிட்டு வரான். His friends அவனுடைய நண்பர்களை, அவனோட நண்பர்களை வீட்டுக்கு அழைச்சிட்டு வரான். வீட்டிற்கு ஹோம், அவனோட ஃப்ரெண்ட்ஸை வீட்டுக்கு அழைச்சிட்டு வரான். He is bringing his friends home. ஸோ நெக்ஸ்ட் ஒன் என்னென்னு பார்க்கலாம். இவன் அடிக்கடி அவனுடைய நண்பர்களை வீட்டிற்கு அழைத்து வருவான். இவன் அடிக்கடி அவனோட ஃப்ரெண்ட்ஸை வீட்டுக்கு அழைச்சிட்டு வருவான். அடிக்கடி பண்ணுவான், அடிக்கடி அழைச்சிட்டு வருவான் அப்படின்லாம் சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? He brings his friends home often. He brings his friends home often. He brings அப்படின்னா அவன் அழைச்சிட்டு வருவான். யாரை? அவனுடைய நண்பர்களை. His friends. He brings his friends. அவனோட நண்பர்களை அவன் அழைச்சிட்டு வருவான். ஹோம் வீட்டுக்கு. அவனோட நண்பர்களை வீட்டுக்கு அழைச்சிட்டு வருவான். He brings his friends home often அப்படின்னா அடிக்கடி. அவன் அடிக்கடி அவனோட ஃப்ரெண்ட்ஸை வீட்டுக்கு அழைச்சிட்டு வருவான். He brings his friends home often. ஸோ நெக்ஸ்ட் ஒன் என்னென்னு பார்க்கலாம். இவன் அவனோட ஃப்ரெண்ட்ஸை அடிக்கடி வீட்டுக்கு அழைச்சிட்டு வருவானா? இவன் அவனோட ஃப்ரெண்ட்ஸை அடிக்கடி வீட்டுக்கு அழைச்சிட்டு வருவானா? இது இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? Does he bring his friends home often? Does he bring his friends home often? Does he bring அப்படின்னா அவன் அழைச்சிட்டு வருவானா? ஸோ இங்கே ஏன் நம்ம பிரிங்குக்கு பக்கத்தில் எஸ் சேர்க்குறோம் அப்படின்னா டூவை டஸ்ஸாக சேஞ்ச் பண்ணிட்டோம். ஸோ அடிக்கடி, வழக்கமாக, எப்போயாவது, இந்த மாதிரி நம்ம எப்போ அது நடக்குது, எத்தனை தடவைக்கு ஒரு தடவை நடக்குது அப்படிங்கிறதெல்லாம் மென்ஷன் பண்ணி சொல்லும்போது நம்ம சிம்பிள் ப்ரெசண்ட்டில் தான் சொல்லணும், ஓகேவா. ஸோ இப்போ கொஷினை நம்ம சிம்பிள் ப்ரெசண்ட்டில் கேட்கணும் அப்படிங்கிறப்ப டூவை நம்ம டஸ்ஸாக சேஞ்ச் பண்ணுறோம். ஏன் டூவை டஸ்ஸாக சேஞ்ச் பண்ணுறோம் அப்படின்னா இங்கே நம்ம ஹீ யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ ஹீ, ஷீ, இட் வந்தால் டஸ் யூஸ் பண்ணணும். ஸோ டஸ் ஹீ பிரிங் ஹிஸ் ஃப்ரெண்ட்ஸ் ஹோம் ஆஃபன். அவனோட நண்பர்களை அடிக்கடி வீட்டுக்கு அழைச்சிட்டு வருவானா, ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் ஒன் என்னென்னு பார்க்கலாம். அவன் அவனுடைய நண்பர்களுடன் வெளியே சென்றிருக்கிறான். அவனோட ஃப்ரெண்ட்ஸ் கூட வெளியில் போயிருக்கான். அவன் எங்கே ரொம்ப நேரமாக காணும் அப்படின்னு சொல்லி கேட்டால் அவன் ஃப்ரெண்ட்ஸ் கூட வெளியில் போயிருக்கான் அப்படின்லாம் சொல்லுவோம் இல்லையா. ஸோ இது இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? He has gone out with his friends. He has gone out with his friends. He has gone அவன் போயிருக்கான். go, went, gone போயிருக்கிறான் அப்படின்னு இருக்கிறான்னு வந்துச்சுன்னா வேர்போட தேர்ட் ஃபார்ம் யூஸ் பண்ணணும். ஸோ ஹேஸ் ப்ளஸ் தேர்ட் ஃபார்ம், ஹேஸ் ப்ளஸ் கோ, போயிருக்கான், போகிறது அப்படின்னா கோ. ஸோ பாஸ்ட்னா வென்ட்டு, போயிருக்கான் அப்படின்னா கான். ஹீ ஹேஸ் கான். இங்கே ஏன் ஹேஸ், ஹேவ் இல்லாமல் ஹேஸ் யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா ஹீ வந்திருக்கு. ஹீ, ஷீ, இட் வந்தால் ஹேஸ் தான் வரணும், ஓகேவா. ஸோ ஹீ ஹேஸ் கான், அவன் போயிருக்கான். எங்கே? வெளியில், அவுட். ஹீ ஹேஸ் கான் அவுட். யார் கூட? அவனுடைய நண்பர்களுடன். வித் ஹிஸ் ஃப்ரெண்ட்ஸ். வித் அப்படின்னா உடன். ஹிஸ் ஃப்ரெண்ட்ஸ் அவனுடைய நண்பர்கள் உடன். வித் ஹிஸ் ஃப்ரெண்ட்ஸ். ஹி ஹாஸ் கான் அவுட் வித் ஹிஸ் ஃப்ரெண்ட்ஸ். அவனோட ஃப்ரெண்ட்ஸ் கூட வெளியில் போயிருக்கான், ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் ஒன், இதுவே அவன் ஃப்ரெண்ட்ஸ் கூட வெளியில் போவானா? அவனோட ஃப்ரெண்ட்ஸ் கூட வெளியில் போவானா? ஸோ எப்பயுமே அவன் ஃப்ரெண்ட்ஸ் கூடலாம் அவன் வெளியில் போவானா அப்படின்னு சொல்லி கேட்குறோம். ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி கேட்கலாம்? Does he go out with his friends? Does he go out with his friends? Does he go out? அவன் வெளியில் போவானா?
ஸோ எப்பயுமே நம்ம பண்ணுவானான்னு கேட்குறோம், அதனால சிம்பிள் ப்ரெசென்ட். சிம்பிள் ப்ரெசென்ட்னால் நம்ம கொஷினாக வரப்போ டூவை டஸ்ஸாக சேஞ்ச் பண்ணணும். ஸோ டஸ் ஹீ கோ அவுட், அவன் வெளியில் போவானா. வித் ஹிஸ் ஃப்ரெண்ட்ஸ், அவனோட நண்பர்களுடன், அவன் வெளியில் போவானா. ஓகேவா. அவன் நண்பர்களுடன் வெளியே செல்ல அனுமதிக்காதே, அவன் நண்பர்களோட வெளியில் போகிறதுக்கு அனுமதிக்காத அப்படின்னு சொல்லணும். ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? Don't allow him to go out with his friends. Don't allow him to go out with his friends. Don't allow him, அவனை அனுமதிக்காத. To go out, வெளியில் போகிறதுக்கு. With his friends, அவனோட நண்பர்களுடன், அவனை வெளியில் போக அனுமதிக்காத. Don't allow him to go out with his friends. ஸோ இதுவே அவன் நண்பர்களுடன் அவனை வெளியே செல்ல விடாதே, அவனை வெளியில் போக விடாதே அப்படின்னு சொல்லணும். ஸோ இது இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் ஒன் என்னென்னு பார்க்கலாம். அவன் வந்தால் என்னை தான் கத்துவான். அவன் வந்தால் என்ன தான் கத்துவான். நீ பட்டு எல்லாம் பண்ணிகிட்ருக்க, ஆனால் அவன் வந்தால் என்ன தான் பிடிச்சி கத்துவான், என் மேலே தான் கோவப்படுவான் அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா. ஸோ இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? இஃப் ஹீ கம்ஸ் he will shout at me. If he comes, he will shout at me. If he comes, அவன் வந்தால், he will shout at me, என்னை பிடிச்சி கத்துவான். அவன் வந்தால் என்ன தான் கத்துவான். உங்கள் அம்மா வந்தால் என்ன தான் கத்துவா, நீ பட்டு முட்டாய் நிறையா சாப்பிட்டுட்டு உங்கள் அம்மா வந்தால் என்ன தான் பிடிச்சி கத்துவா அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? If your mother comes, she will shout at me. If your mother comes, she will shout at me. If your mother comes, உன்னோட அம்மா வந்தா, she will shout at me, அவள் என்ன தான் கத்துவா. ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் ஒன் என்னென்னு பார்க்கலாம். ஏன் எனக்கு ஃபோன் பண்ணிக்கிட்டே இருக்க, ஏன் எனக்கு ஃபோன் பண்ணிக்கிட்டே இருக்க, நான் தான் வரேன்னு சொன்னல, ஏன் எனக்கு ஃபோன் பண்ணிக்கிட்டே இருக்க, நான் கிளம்புறதா இல்லை உன்னோட கால் எடுத்து பேசுகிறதா, ஏன் கால் பண்ணிக்கிட்டே இருக்க அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? Why do you keep calling me? Why do you keep calling me? Why do you keep calling? நீ ஏன் கூப்பிட்டுக்கிட்டே இருக்க, ஏன் ஃபோன் பண்ணிக்கிட்டே இருக்க. Why do you keep calling me? எனக்கு, நீ ஏன் எனக்கு ஃபோன் பண்ணிக்கிட்டே இருக்க. Why do you keep calling me? ஸோ இதுவே நீ ஏன் என்ன கூப்பிட்டுக்கிட்டே இருக்க, வேறு யாருமே இல்லையா, நீ ஏன் என்ன கூப்பிட்டுக்கிட்டே இருக்க அப்படின்னு சொல்லி கேட்போம் இல்லையா. ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? அதுக்கும் சேம் சென்டென்ஸ் தான். Why do you keep calling me? ஸோ கால் அப்படின்னா நம்ம ஃபோன் பண்ணுறதும் கால் தான். ஓகேவா. கூப்பிடுறதும் கால் தான். ஓகேவா. Why do you keep calling me? நீ ஏன் என்ன கூப்பிட்டுக்கிட்டே இருக்க. Why do you keep calling me? நீ ஏன் என்ன கூப்பிட்டுக்கிட்டே இருக்க. ஓகேவா. நீ ஏன் என்னை கூப்பிட்டுட்ருக்க, அவன் தானே என்னை கூப்பிடணும், நீ ஏன் என்னை கூப்பிட்டுட்ருக்க. Why do you keep calling me? Why do you keep calling me? நீ ஏன் என்னை கூப்பிட்டுட்ருக்க. ஓகேவா. இதுவே நீ ஏன் என்ன கூப்பிட்டுட்ருக்க. Why do you keep calling me? Why do you keep calling me? நீ ஏன் என்ன கூப்பிட்டுக்கிட்டே இருக்க அப்படிங்கிறத ஸ்ட்ரெஸ் பண்ணணும்னா why do you keep calling me? Why do you keep calling me? நீ ஏன் என்ன கூப்பிட்டுக்கிட்டே இருக்க. ஓகேவா. ஸோ டிஃப்ரென்ஸ் புரியும்னு நினைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் ஒன் என்னென்னு பார்க்கலாம். நான் தேவையில்லாமல் உன்னை கூப்பிட மாட்டேன். நான் தேவையில்லாமல் உன்னை கூப்பிட மாட்டேன். நான் உன்னை கூப்பிடுறேன்னா ஸோ ஏதோ ஒரு காரணத்துக்காக தான் இருக்கும்னு நீயே புரிஞ்சுக்கோ. நான் தேவையில்லாமல் உன்னை கூப்பிட மாட்டேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? I don't call you unnecessarily. I don't call you unnecessarily. I don't call you, நான் உன்னை கூப்பிட மாட்டேன். unnecessarily, தேவையில்லாமல், நான் தேவையில்லாமல் உன்னை கூப்பிட மாட்டேன். I don't call you unnecessarily. ஸோ நெக்ஸ்ட் ஒன் என்னென்னு பார்க்கலாம். இதை சொல்வதற்கு தான் நான் உன்னை கூப்பிட்டேன். இதை சொல்கிறதுக்கு தான் நான் உன்னை கூப்பிட்டேன், வேறு எதுக்கும் நான் உன்னை கூப்பிடல, இதை சொல்கிறதுக்கு தான் நான் உன்னை கூப்பிட்டேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? I just called you to tell you this. I just called you to tell you this. I just called you, நான் உன்னை அதுக்காக தான் கூப்பிட்டேன். எதுக்கு? to tell you this, இதை உனக்கு சொல்கிறதுக்கு, இதை உனக்கு சொல்கிறதுக்கு தான் நான் உன்னை கூப்பிட்டேன். I just called you to tell you this. ஸோ நெக்ஸ்ட் ஒன், நீ ஏன் என்னை கூப்பிட்ட. நீ ஏன் என்னை கூப்பிட்ட, நான் வேலை பார்த்துட்டு தானே இருந்தேன், நீ ஏன் என்ன கூப்பிட்ட அப்படின்னு சொல்லி கேட்போம் இல்லையா. ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி கேட்கலாம்?
வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள், ஓகேவா? ஸோ இப்போது லாஸ்ட் வீடியோவில் சில சென்டென்சஸை கமெண்ட் பண்ண சொல்லியிருந்தேன். ஸோ அதுக்கான ஆன்சர்ஸ் என்னென்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ், உங்களுடைய சொந்த வேலையை இங்கு செய்யாதீர்கள். உங்களோட சொந்த வேலையை இங்கே பண்ணாதீங்க. உங்கள் சொந்த வேலையை பண்ணுறதுக்கு வீட்டுக்கு போய் பண்ணுங்கள் அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? டோன்ட் டூ யுவர் ஓன் ஒர்க் ஹியர். டோன்ட் டூ யுவர் ஓன் ஒர்க் ஹியர். டோன்ட் டூ பண்ணாதீங்க. யுவர் ஓன் ஒர்க் உங்களோட சொந்த வேலையை. ஹியர் இங்கே. உங்களோட சொந்த வேலையை இங்கே பண்ணாதீங்க. டோன்ட் டூ யுவர் ஓன் ஒர்க் ஹியர். ஸோ நெக்ஸ்ட் ஒன், அவன் எனக்கு ஏதோ வாங்கியிருக்கிறான். அவன் எனக்கு ஏதோ வாங்கியிருக்கான். அவன் எனக்கு ஏதோ வாங்கியிருக்கன்னு சொன்னான். அவன் எனக்கு ஏதோ வாங்கியிருக்கான் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அது இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? He has bought me something. He has bought me something. He has bought அப்படின்னா அவன் வாங்கியிருக்கான். He has bought me அப்படின்னா அவன் எனக்கு வாங்கியிருக்கான். Something அப்படின்னா ஏதோ. அவன் எனக்கு ஏதோ வாங்கியிருக்கான். He has bought me something. ஸோ நெக்ஸ்ட் ஒன், நீ அவனை செய்ய சொல்கிற எல்லாமே அவன் செய்வான். நீ அவனை ஏதாவது பண்ண சொன்னால் அவன் எல்லாமே பண்ணுவான். இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? He will do everything you ask him to do. He will do everything you ask him to do. He will do everything. அவன் எல்லாமே பண்ணுவான். நீ அவனை பண்ண சொல்கிற எல்லாமே. Everything you ask him to do. He will do everything you ask him to do. So that's all friends. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் guys. Happy learning.